பிரைஸ் எல்லாம் 19th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது வெல்லு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு ரோமர் 12:21 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்மளுமே அவங்களுக்கு தீமை தான் செய்வோம். அவங்க மேலே கோவப்படுவோம், வெறுப்பை காட்டுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கலை, அந்த தீமை தான் நம்மளை ஜெயிச்சிருக்கு. எப்படின்னா மற்றவங்களுடைய தீய குணங்கள் நம்முடைய நல்ல குணத்தை மாற்றிடும். நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்கிறது மூலமாக நம்மளுமே அந்த தீமைக்கு அடிமையாகிடுறோம். அதனால தான் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமையை நன்மையினால் வெல்லுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு பதிலுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அன்பு காட்டினீங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தையே அவங்க மாற்றிக்கொள்கிற ஒரு வழியை நீங்கள் காட்டுறீங்கன்னு அர்த்தம். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை கொன்னவங்களுக்காகவே அவர் சிலுவையில் இருந்தபோது கூட ஜெபித்தார், அவங்கள மன்னிக்க சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணார். அதுபோல தான் நம்மளுமே நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அவங்களுடைய மனசாட்சியை அவங்கள உறுத்தி ஒரு மன திரும்புதலுக்கு அவங்கள கொண்டு வர ஒரு வழிவகுக்கும். அதனால தான் விசுவாசிகளாக இருக்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவர்படி வாழணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. தீமையை தீமையினால் என்றைக்குமே அழிக்க முடியாது. அன்பினாலேயும் நன்மையினாலேயும் மட்டும்தான் தீமையை வெல்ல முடியும். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை உங்களுக்கு அளிப்பார். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸட் டே.